ஞானோதயம் அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன படம் வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த இமயமலை தான் ஞாபகம் வரும். ஆமா, கரெக்ட். பனி படர்ந்த இமயமலை குகையில உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு கண்ண மூடி தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு முனிவர் உருவம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுதான் பல வருஷமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு டிப்பிக்கலான பிம்பம். கண்டிப்பா. ஆனா இப்ப அந்த பிம்பத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற இந்த ஆன்மீக விழிப்புணர்வு காட்டுலயும் மலையிலயும் நடக்கிற விஷயம் கிடையாது. நிச்சயமா இது ரொம்ப சாதாரணமான நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு மாசம் பிறந்தா வரப்போற இபி பில் டென்ஷன், அப்புறம் அந்த ஆபீஸ் டிராஃபிக், வாழ்க்கையில வர பெரிய பெரிய கஷ்டங்கள், இதுக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு உளவியல், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் மாற்றம்லாம் இது. இத நாம ஏதோ எல்லாவற்றையும் துறந்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு மேஜிக் பவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. அது உண்மை இல்ல. இது மனித மனதோட ஒரு இயல்பான பரிணாம வளர்ச்சி. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். இதுக்காக நம்ம எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஆதாரம் சைக்காலஜிஸ்ட் ஸ்டீவ் டெய்லர் எழுதின த லீப் அப்படின்ற ஒரு சூப்பரான புத்தகம். ரைட். இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஆன்மீக எழுத்தாளர் எக்ஹார்ட் டோலே. ஆமா. சோ டெய்லி வேலைக்கு போயிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற எங்கள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு, அதுவும் மன அழுத்தத்தோட உச்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு எப்படி சாத்தியமாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். எந்த விதமான ஆசிரம பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி திடீர்னு நடக்குது? இத நாம ஏதோ தத்துவ ரீதியா மட்டும் பார்க்கக்கூடாது. அதாவது நரம்பியல் ரீதியாவோ சைக்காலஜிக்கலாவோ மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான கட்டமைப்பு மாற்றம் இது. மூளைக்குள்ள நடக்கிற மாற்றமா? ஆமா, சயின்டிஸ்ட் இத டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையோட அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல ஏற்படுற ஒரு பெரிய ஷிஃப்ட் இது. ஆனா இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம இப்போ எப்படிப்பட்ட ஒரு தூக்க நிலையில இருக்கோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். தூக்க நிலையா? காலையில அலாரம் அடிச்சது எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு அவசர அவசரமா லேப்டாப்பை திறந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற நாம தூங்கிட்டு இருக்கோமா? பிசிக்கலா நாம முழிச்சிட்டு நிக்கலாம். ஆனா சைக்காலஜிக்கலா மனிதர்களோட தற்போதைய சாதாரண மனநிலை அதாவது அந்த நார்மல் அடல்ட் ஸ்டேட், அது உண்மையிலேயே ஒரு தூக்க நிலை தான் அப்படின்னு ஸ்டீவ் டெய்லர் ஆர்கியூ பண்றாரு. அது எப்படி? நம்ம எப்பவும் ஆக்டிவா தானே இருக்கோம். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்க மூளைக்குள்ள எப்பவுமே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஓ, அந்த மைண்ட் வாய்ஸ். ஆமாம், அதேதான். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நேத்த மீட்டிங்ல நடந்த அந்த அவமானத்தை மைண்ட் திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கும். இல்லனா அடுத்த வாரம் கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்தின பயத்தை உருவாக்கும். எக்ஸாக்ட்லி. அது ஏதோ ஒரு எஃப்எம் ரேடியோ மூளைக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதனால தான் நாம பிரசன்ட் மொமெண்ட்ல வாழாம பாஸ்ட்ல நடந்த கசப்பான விஷயங்கள்லயும் ஃபியூச்சர் பயத்திலயும் மாட்டிக்கிறோம்னு சொல்றீங்களா? கரெக்ட். அந்த ஒரு எண்ட்லெஸ் ஆன சிந்தனை ஓட்டத்துக்குள்ள தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெயிலுக்குள்ள எதுலயுமே ஒரு முழு திருப்தி கிடைக்காது. எப்பவுமே ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரியே தோணும், ரைட்? ஆமா. இந்த உலகத்துல இருந்தும் இயற்கையில இருந்தும் ஏன் மத்த மனுஷங்க கிட்ட இருந்தும் கூட நாம ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டதா தான் ஃபீல் பண்ணுவோம். ஒரு அந்நிய தன்மை எப்பவும் இருக்கும். நாம முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு எண்ணங்கள் உருவாக்குற ஒரு கனவு உலகத்துல தூங்கிட்டு இருக்கோம். இது கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ரியல் வேர்ல்ட டைரக்டா பார்க்காம நம்மளோட எண்ணங்கள் அப்படின்ற ஒரு ஃபில்டர் வழியா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். 100% உண்மை. அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? எக்கார்ட் டோலே அவரோட முன்னுரையில இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. விழிப்புணர்வு அப்படின்றது சிந்தனைக்கு கீழே போறதில்ல, சிந்தனைக்கு மேலே எழுவது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பொதுவா மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மூளைக்குள்ள ஓடுற அந்த எண்ணங்கள் தான் நாம அப்படின்னு நம்புறாங்க. நான் சிந்திக்கிறேன், அதனால நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் தானே? அதேதான். அந்த தத்துவம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா அது ஒரு மாயை. அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மள பிரிச்சு பார்க்கறது, அதாவது இங்கிலீஷ்ல இத டிஸ்ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரம் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விழிப்புணர்வோட முதல் படி. இருங்க. இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரியுதே. மனுஷங்க அப்படின்னாலே சிந்திக்கிற திறன் கொண்டவங்க தானே? கண்டிப்பா. விலங்குகள் கிட்ட இருந்து நம்மள பிரிச்சு காட்டுறதே இந்த லாஜிக்கல் திங்கிங் தானே? அப்படி இருக்கும்போது சிந்தனையை நிறுத்திட்டா நாம ஏதோ இமோஷன் இல்லாத ரோபோ மாதிரி மாறிட மாட்டோமா? இது கேட்கறவங்களுக்கும் கண்டிப்பா தோணும். இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா விழிப்புணர்வு அப்படின்றது மூளைய மழுங்கடிக்கிறதோ இல்ல சிந்தனைய கொல்றதோ கிடையாது. ஓ, அப்ப வேற என்ன? சிந்தனைக்கு நாம அடிமையாகாம இருக்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ ஒரு கவலையான எண்ணம் உங்க மூளைக்குள்ள வருதுன்னு வைங்க, நீங்களே அந்த கவலையா மாறிடுறீங்க இல்லையா? ஆமா, பிபி ஏறும், டென்ஷன் ஆகும், நிம்மதி போயிடும். அந்த நிலை மாறி
எண்ணங்களை உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்கிறது தான் விழிப்புணர்வு. மூளைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு நாம எப்படி கண்ணால வேடிக்கை பார்க்கறோமோ அதே மாதிரி மூளைக்குள்ள நடக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறது. ஓகே, இதை நான் ஒரு ஊமையா சொல்றேன், கரெக்டான்னு பாருங்க. நான் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கேன். வரிசையா ரயில்கள் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்போதைக்கு ஒவ்வொரு ரயிலும் ஒரு எண்ணம் அப்படின்னு வச்சுப்போம். சரி. நாம இப்ப என்ன பண்றோம்னா, பிளாட்ஃபார்முக்கு வர எல்லா ரயில்லையும் ஏறி பயணம் பண்ண ட்ரை பண்றோம். அதனால ரொம்ப அலைக்கழிக்கப்படுறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த ரயில்கள் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க டிராவல் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா விழிப்புணர்வு அப்படின்றது அதே பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு ரயில்கள் வந்து போறத ஒரு சாட்சியா மட்டும் கவனிக்கிற மாதிரி. ஓ, இது நேத்து நடந்த பிரச்சனையோட ரயில், இது நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ ரயில் அப்படின்னு நாம வேடிக்கை பார்ப்போம். ஆனா அதுல ஏற மாட்டோம். சூப்பர். தேவைப்படும் போது எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ரயில்ல மட்டும் பிளான் பண்ணி ஏறுவோம். மத்த நேரத்துல பிளாட்ஃபார்மோட அமைதியில அப்படியே நிப்போம். கரெக்டா? ரொம்ப நுட்பமான புரிதல் இது. தேவைப்படும் போது மட்டும் சிந்தனையை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்றது. சரி, இந்த நிலையை சாதாரண மனுஷங்க எப்படி அடையறாங்கன்னு பாப்போம். ஆமா, தியானம் பண்ணி இதை அடைய பல வருஷம் ஆகலாமே. ஆனா எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம இது எப்படி திடீர்னு சிலருக்கு நடக்குது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா சைக்காலஜில சொல்ற அதிர்ச்சிக்கு பிந்தைய வளர்ச்சி, அதாவது போஸ்ட் ட்ரோமேட்டிக் growth அப்படின்ற ஒரு கான்செப்ட ஸ்டீவ் டெய்லர் இங்க கொண்டு வராரு. நம்மள நிறைய பேருக்கு PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஒரு பெரிய அதிர்ச்சி ஒருத்தர் அப்படியே முடக்கிடோன்னு தெரியும். ஆனா ஒரு கொடூரமான துயரம் எப்படி ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டா ஒரு புது விழிப்படைந்த நிலைக்கு மாத்துது அப்படின்றதுக்கு ஐரீன் அப்படின்ற ஒரு பெண்ணோட கதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பா. ஐரினோட கதை இந்த புத்தகத்துல ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஓ மை காட். டாக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் 1 வருஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரண பயத்தோட உச்சகட்டத்துல அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நாம சைக்கலாஜிக்கலா கவனிக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஏன்னா அது வரைக்கும் அவங்கள பாதுகாத்துட்டு வந்த அவங்களோட அடையாளம், அதாவது அவங்களோட ஈகோ ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்குது. ஆமா. நான் ஒரு திறமையான இன்ஜினியர், என் ஃபியூச்சர் இப்படிதான் இருக்க போகுது, என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டைய கட்டியிருந்தாங்க. அதுதான் அவங்க ஈகோ. ரைட். ஆனா மரணம் அப்படின்ற ஒரு பெரிய சவாலுக்கு முன்னாடி அந்த கோட்டையால ஒண்ணுமே பண்ண முடியல. ஈகோவோட பேசிக் வேலையே என்ன? நம்மள பாதுகாக்கிறது, நமக்கான ஃபியூச்சரை பிளான் பண்றது. ஆனா உனக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லும்போது ஈகோவால அதை தாங்கிக்கவே முடியல. அது மரணத்தோட போராடுது, கதறுது, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை ஏத்துக்க மறுக்குது. இந்த தொடர்ச்சியான போராட்டம் மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் உருவாக்குது. அதாவது ஒரு பெரிய உளவியல் முரண்பாடு. ஆமா. ஒரு கட்டத்துல இந்த அதீத பிரஷரை சமாளிக்க முடியாம அந்த ஈகோ அப்படியே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி சுக்குநூறா உடையுது. இததான் சைக்காலஜிஸ்ட் ஈகோ கிராஷ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராஷ் நடக்கிற மொமெண்ட் ரொம்ப முக்கியமானது. அவங்க அந்த மரணத்தோட போராடுறத நிறுத்திட்டு ஒரு கட்டத்துல முழுமையா சரணடைகிறாங்க. இங்க சரணடைதல் அப்படின்றத நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. கண்டிப்பா அது மரணத்தை பார்த்து பயந்து ஓடுற கோழைத்தனம் கிடையாது. மாறாக அது ஒரு ஆழமான அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்வது. யதார்த்தத்தை எதிர்த்து போராடுறத மனசு நிறுத்துற அந்த புள்ளி. அதேதான். யதார்த்தத்தோட போராடுறது தான் நமக்கு வலிய தருதே தவிர யதார்த்தம் கிடையாது. ஐரீரா அந்த உண்மையை முழுமையா ஏத்துக்கிட்ட மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கேக்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி தோணலாம். ஆனா அதுக்கு பின்னால ஒரு தெளிவான சைக்காலஜி இருக்கு. அவங்க மறுநாள் காலையில முழிக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த மரண பயம் துளி கூட இல்ல. ஜீரோ பயம். ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. அங்க தெரிஞ்ச மரங்கள், இலைகள்லாம் முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு புது ஒளியோட பிரகாசிக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த இயற்கைக்கும் நடுவுல இருந்த திரை விலகிடுச்சு. ஆமா, ஏதோ ஒரு திரவ நிலையில அவங்க உலகத்தோட அப்படியே ஒன்றிடுறாங்க. வெறும் 1 வருஷம்தான் உயிரோட இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்குள்ள ஒரு முடிவற்ற அமைதி பிறக்குது. அந்த ஈகோ உடைஞ்சதால வந்த அமைதி அது. இது ஐலீனுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. கிராஹாம் ஸ்டீவ் அப்படின்ற இன்னொரு நபரோட கதையும் டெய்லர் இதுல சொல்றாரு. தன்னோட பொண்ணோட திடீர் மரணத்தால கிராஹாம்க்கு வந்த துயரம் தாங்கவே முடியாதது. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். அந்த வலியோட உச்சகட்டத்துல அவர் அதை எதிர்க்காம அந்த துயரத்தை அதோட முழு வலியோட ஏத்துக்கிட்டது மூலமா ஒரு ஆழமான அமைதியை அடைகிறாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, உடம்போட மரணத்தை விட நான் யாரு அப்படின்னு நாம கட்டமைச்சு வச்சிருக்கிற அந்த கற்பனை பிம்பத்தோட மரணம் தான் பெருந்துயரமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பெருந்துயரம் அந்த பொய் பிம்பத்தை உடைச்சு உள்ள இருக்கிற உண்மையான சுயத்தை வெளிக்கொண்டு வருது.
இதை எக்ஸ்பிளைன் பண்ண பொதுவா யூஸ் பண்ற அந்த கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சி ஊமை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, ரொம்ப பாப்புலரான ஊமை. ஆனா அதிலிருந்து வெளியே வர அழகான பட்டாம்பூச்சியை விட அந்த இருண்ட கூட்டுக்குள்ள நடக்கிற அந்த வைலண்டான மாற்றம் தான் ஈகோ கிராஷர் ரொம்ப கரெக்டா விளக்குது. எப்படி சொல்றீங்க? ஒரு கம்பளிப்பூச்சி கூட்டுக்குள்ள போன உடனே அதுக்கு சிறகுகள் முளைச்சிடுறது இல்ல. அதோட உடம்புலயே சுரக்கிற சில என்சைம்ஸ் வந்து அந்த பூச்சிய முழுமையா செதைச்சு அதை ஒரு திரவமா மாத்துது. கம்ப்ளீட் மெல்ட் டவுன். ஆமா, அந்த முழுமையான அழிவுக்கு அப்புறம் தான் புது செல்கள் உருவாகி அது பட்டாம்பூச்சியா மாற முடியும். மனுஷங்களோட ஈகோ அப்படின்றதும் அந்த இருண்ட கூடு தான். அதை செதைச்சு திரவமாக்குற அந்த பேரதிர்ச்சி தான் இந்த பெருந்துயரம். ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. அந்த பழைய வடிவத்தோட முழுமையான அழிவு இல்லாம புது விழிப்புணர்வு பிறக்க முடியாது. ரைட். இயற்கை அல்லது வாழ்க்கை வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்போது அந்த ஈகோ அப்படின்ற கூட்டை உடைக்க வாய்ப்பு தராது. அதனால தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோ இல்ல வலியோ தேவைப்படுது. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு பிராக்டிக்கலான சிக்கலை பத்தி நாம பேசணும். ஈகோ உடைஞ்சிடுச்சு, அவங்க ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, உலகமே அழகா தெரியுது, எல்லார் மேலயும் ஒரு ஆழமான அந்து வந்துடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். இவங்க எப்படி நிஜ உலக பிரச்சனைகளை சமாளிப்பாங்க? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் தான். ஆமா, உள்ள சத்தமே இல்ல, எல்லாமே அமைதி அப்படின்னா ஆபீஸ்ல பாஸ் காரணமே இல்லாம திட்டினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எதிர்த்து பேசாம சிரிச்சுட்டே இருப்பாங்களா? அப்படி இல்ல. இல்லனா மாசம் பிறந்தா இபி பில் கட்டணும், கிரெடிட் கார்டு டியூ கட்டணும் அப்படின்ற அந்த உலகாயுத நினைவுகள் அவங்களுக்கு எப்படி வரும்? பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு உலகத்தை விட்டு ஒதுங்குன ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிட மாட்டாங்களா? ஏன்னா நம்ம ஈகோவை கொல்றது அப்படின்ற ஒரு தப்பான முடிவுக்கு வர்றோம். விழிப்புணர்வுக்கு அப்புறம் ஈகோ செத்து போறது கிடையாது. ஓ, ஈகோ சாகாதா? இல்ல. ஸ்டீவ் டெய்லரை இது ஒரு கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி அழகா சொல்றாரு. விழிப்புணர்வுக்கு முன்னாடி உங்க ஈகோ எப்படி செயல்பட்டுச்சு? மூளை அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியை ஆள்ற ஒரு பென்ஷனான டிக்டேட்டர், அதாவது ஒரு சர்வாதிகாரியா அது இருந்துச்சு. எல்லாத்தையும் தங் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதிகாரத்துக்கு ஆசைப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, இது எல்லாமே அந்த டிக்டேட்டரோட வேலை. ஆமா. ஆனா விழிப்புணர்வுக்கு அப்புறம் அந்த சர்வாதிகாரி பதவியிலிருந்து இறக்கப்படுறாரு. ஓகே, அப்போ ஈகோ அழியல, அதோட அதிகாரம் பறிக்கப்படுது. எக்ஸாக்ட்லி. அந்த சர்வாதிகாரி இப்போ ஒரு அமைதியான நிர்வாகியா, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா பதவி இறக்கம் செய்யப்படுறாரு. மூளை அப்படின்ற கம்பெனியை ஓட்டுறதுக்கு ஒரு மேனேஜர் தேவைதானே? கண்டிப்பா. அவர் இபி பில் கட்டுவாரு, மீட்டிங்ல பிரசன்டேஷன் கொடுப்பாரு. ஆனா அவர் தன்னை அந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாரு. இத நான் நம்ம அன்றாட டிராஃபிக் எக்ஸாம்பிளோட பொருத்தி பார்க்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இப்போ திடீர்னு மழை பெய்யுது, பயங்கர டிராஃபிக் ஆக போகுதுன்னு வச்சுப்போம். பழைய சர்வாதிகாரி ஈகோவா இருந்தா என்ன பண்ணும்? ஐயோ, மழை பெய்யுதே, டிராஃபிக் ஆகுமே, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு, இந்த ஊரே மோசம் அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்தை மனசுக்குள்ள ஓட்டும். ஆமா, அந்த இமோஷன்ஸ்ல அதோட எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஆனா இந்த புது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஈகோ அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணும்? புது மேனேஜர் ஈகோ வந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காது. ரைட். மழை பெய்யுது, நனையாம இருக்க கொடையை எடுத்துக்கணும், டிராஃபிக் ஆகுன்றதால வழக்கத்தை விட 10 நிமிஷம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு லாஜிக்கா கணக்கு போடும். ஆக்ஷன் எடுக்கும். ஆமா, ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா எமோஷனலான ரியாக்ஷன் அங்க இருக்காது. நான் சொல்றது சரிதானே? தேவையில்லாம புலம்பிக்கிட்டே இருக்காது. அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி. எமோஷனல் ரியாக்ஷன் இருக்காது, ஆனா நேர்த்தியான ஆக்ஷன் இருக்கும். அதனால தான் விழிப்புணர்வு அடைஞ்சவங்க சாதாரண மனுஷங்களை விட இன்னும் சிறப்பா எந்த மன அழுத்தமும் இல்லாம அவங்க வேலைகளை செய்ய முடியுது. ஓ, அப்போ அவங்க பொறுப்பற்ற சன்னியாசிகளா மாறுறதில்ல? கிடையவே கிடையாது. அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கரெக்டா செயல்படுற அமைதியான நிர்வாகிகளா மாறுறாங்க. அவங்களோட சிந்தனை அப்படின்றது தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தப்படுற ஒரு ஷார்ப்பான டூல். வாவ், இது தனி மனுஷங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு வியக்கத்தக்க மாற்றம் அப்படின்றது ரொம்ப நல்லா புரியுது. ஆனா புத்தகம் இதோட நிக்கலையே. இல்ல. இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா பெருந்துயரம் வழியா இந்த நிலையை அடையறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா மனுஷங்க மாற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஒட்டுமொத்த மனித குலத்தோடனும் தொடர்புடையது அப்படின்னு டெய்லர் ஒரு பெரிய பார்வையை வைக்கிறாரே. ஆமா, இத ஒரு பெரிய அளவிலான பார்வையோடு இணைச்சு பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பார்க்கணும். இது ஏதோ ஒரு சில தனி மனுஷங்களுக்கு மட்டும் நடக்கிற அதிர்ஷ்டமோ இல்ல மேஜிக்கோ கிடையாது. இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி பாய்ச்சல், அதாவது எவல்யூஷனரி லீப் அப்படின்னு டெய்லர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மனித குலத்தோட வரலாற்றை 3 கட்டங்களா அவர் பிரிக்கிறாரு.
முதல் கட்டம் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனுஷங்க, அப்புறம் பழங்குடியின மக்கள். அவங்களுக்கு இயற்கையோட ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட லாஜிக், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை ரொம்ப கம்மியா இருந்துச்சு இல்லையா? ஆமா, அதுதான் ப்ரீ ரேஷனல் நிலை. அதுக்கப்புறம் நாம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம், பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் உருவாக்கணும், சயின்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வளர்த்தோம். இதுக்கு லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. கரெக்ட். ஆனா அந்த லாஜிக் வளர வளர நம்மளோட ஈகோவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நாம இயற்கையில இருந்தும் மத்த உயிரினங்கள் கிட்ட இருந்தும் நம்மள கட் பண்ணிக்கிட்டோம். இததான் ஆன்மீகத்துல மனித குலத்தின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க போல. மூளைய வளர்க்க போய் மனச தொலைச்சிட்டோம். இதுதான் 2ஆம் கட்டம். ரொம்ப சரியான பாயிண்ட். இப்ப நாம 3வது கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற இந்த விழிப்புணர்வு பாய்ச்சல் வந்து மறுபடியும் பழங்கால மாதிரி லாஜிக்க தொலைச்சிட்டு காட்டுக்குள்ள போறது கிடையாது. அது ரிவர்ஸ் கியர் போற மாதிரி ஆயிடும். ஆமா, நாம முன்னாடி தான் போக போறோம். அதாவது நாம இத்தனை ஆயிரம் வருஷமா வளர்த்துக்கிட்ட இந்த லாஜிக், அப்புறம் அறிவுபூர்வமான சிந்தனையோட சேர்த்து நாம தொலைச்ச அந்த இயற்கையோட இணைப்பையும் ஒரு உயர்ந்த தளத்துல திரும்ப பெற போறோம். ஓ, 2யும் பேலன்ஸ் பண்றது. இதுதான் அவர் டிரான்ஸ்ரேஷனல் நிலை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாமம். இதை இன்னைக்கு நடக்கிற உலக விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ஏன் அப்படி சொல்றீங்க? உலக அளவுல இன்னைக்கு நாம எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கறோம். தொடர்ச்சியான போர்கள், திடீர்னு வர பேண்டமிக்ஸ், கிளைமேட் சேஞ்ச், எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு தனி மனுஷனோட ஈகோவை எப்படி ஒரு நோயோ இல்ல மரணமோ உடைக்குதோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஈகோவை உடைக்க நடக்கிற ஒரு கலெக்டிவ் டிராமா அப்படின்னு இந்த குளோபல் கிரைசிஸ் எல்லாத்தையும் சொல்லலாமா? மனித குலம் அதோட பழைய ஈகோல இருந்து வெளியில வந்து புது அமைதியான நிலைக்கு மாற இயற்கை வைக்கிற ஒரு செக்மேட் தான் இது. கண்டிப்பா அப்படிதான் பார்க்க தோணுது. இந்த உலகளாவிய நெருக்கடிகளும் பெருந்துயரங்களும் மனித குலத்தை ஒட்டுமொத்தமா ஒரு புது விழிப்புணர்வை நோக்கி தள்ளுற ஃபோர்சஸ். ஒரு கூட்டு ஈகோ கிராஷ், அதாவது கலெக்டிவ் ஈகோ கிராஷ் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாம சொல்லிக்க விரும்புறது இதுதான். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ற மன அழுத்தங்களும் வலிகளும், வேலை இழப்போ, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸோ இல்ல அமைதிக்கான தேடலோ, அது உங்க பர்சனல் பிரச்சனை மட்டும் கிடையாது. அது இந்த பெரிய எவல்யூஷன்ல ஒரு பார்ட். எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் பரிணாம வளர்ச்சியில நீங்களும் ஒரு அங்கம். நீங்க உங்க வலியை ஏத்துக்கிட்டு அடையிற ஒவ்வொரு சின்ன விழிப்புணர்வும் மனித குலம் முழுமைக்கும் நீங்க வைக்கிற ஒரு செங்கல். உங்க பர்சனல் அமைதி இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட அமைதியோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. ஆக இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம அலசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. அமைதியையோ விழிப்புணர்வையோ நாம எங்கேயோ வெளிய தேடிட்டு இருக்கோம். ஆனா அது அங்க இல்ல. ஆசிரமங்களுக்கோ காட்டுக்கோ போக வேண்டிய அவசியமே இல்ல. அது உங்க மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ட்லெஸ்ஸான எண்ணங்களுக்கு பின்னாலேயே ரொம்ப அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாழ்க்கையில வர்ற பெருந்துயரங்களும் வலிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. அது ஒரு வாய்ப்பு. ஆமா, அது உங்க பழைய ஈகோவை உடைச்சு உங்கள ஒரு புது மனுஷனா மாத்திர ஒரு வாசல், ஒரு போர்ட்டல். வலியை எதிர்த்து போராடாம அதோட யதார்த்தத்தை ஏத்துக்க பழகுங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது பலவீனம் கிடையாது. அதுவே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மிகப்பெரிய சக்தி. ரொம்ப கரெக்ட். அந்த அமைதியான நிர்வாகி உங்க உள்ள வரும்போது வாழ்க்கை இன்னும் ஈஸியா மாறிடும். சரி, நாம விடை பெறத்துக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க சுயமாக சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்றது செவ்வாய் கிரகத்துக்கு போறதோ இல்ல மனுஷங்க மாதிரியே யோசிக்கிற ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறதோ கிடையாது அப்படின்னு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே. ஒருவேளை தேவையில்லாம சிந்திக்காம எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்றத கத்துக்கிறது தான் நம்மளோட உண்மையான எவல்யூஷன். இடைவிடாத எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்து மூளையை ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்த நேரங்கள்ல வெறும் அமைதியா இருக்கிறத கத்துக்கிறது தான் மனித குலத்தோட ஆகப்பெரிய சாதனையா இருக்க போகுதோ? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாலே இத நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஷோவோட ஸ்டார்டிங்ல நாம ஒரு பிம்பத்தை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த இமயமலை முனிவர். அதேதான். பனி படர்ந்த இமயமலை குகையில உட்கார்ந்திருக்கிற அந்த துறவியோட அமைதி. இப்ப புரியுதா? அந்த துறவியோட அமைதிக்கு நீங்க உங்க வீட்டையோ உங்க வாழ்க்கையோ விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டியதில்ல. கண்டிப்பா தேவையில்ல. நாளைக்கு காலையில உங்க வீட்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதோ இல்ல பயங்கரமான டிராஃபிக்ல கார் ஓட்டிட்டு இருக்கும்போதோ உங்க மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்களை கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்குற அந்த ஒரு செகண்ட்ல அந்த இமயமலை அமைதி உங்களுக்கும் சாத்தியமாகலாம். அந்த அமைதி உங்களோட இருக்கட்டும்.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த உரையாடல்ல சந்திப்போம்.